தோழர்களை, நான் சுந்தரவள்ளி. சிலிண்டர் தர்றேன் அப்படின்னு அண்ணன் தமிழ்நாட்டுக்கே உபதி அடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கே அல்வா கொடுத்திருக்காரு. குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் கூட இந்த சிலிண்டரை பெற முடியாது. அவசரமா அண்ணன் அறிவிக்கிறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இடைத்தேர்தல் என்கிற அரசியல் இருக்கு. இன்னைக்கு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது அப்படின்னு தெரிஞ்சு அவசரமா அறிவிச்சிருக்கிறாரு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டு அரசியல்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிற ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அதுல குறிப்பாக உழைக்கிற மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசை நான் பார்த்ததே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, போராடும் போது குறைந்தபட்சம் அரசு இறங்கி வரும். ஆனால் விவசாயிகள் கடந்த 2 மாதங்களாக போராடுறாங்க, அரசு இறங்கி வரல. பால் வியாபாரிகள் போராடி வருகிறார்கள், எல்லா விலையும் ஏறி போச்சு, எங்களால குறைந்தபட்சம் கூட கால்நடைகளை வளர்க்க முடியல, எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உற்பத்தி விலையை ஏத்துங்க. முடியாது. ஆனா 3 ரூபாய் ஏத்திருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 ரூபாய் ஏத்துறதும் இன்னைக்கு 3 ரூபாய் ஏத்துறதும் ஒண்ணு கிடையாது. இன்றைக்கு அவ்வளவு பிரச்சனையில இந்தியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக உலக போர்னால இங்க பெட்ரோல் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா 4 மடங்கு விலை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப 3 ரூபாய் ஏத்துறேன் அப்படின்னு பெயருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் விஜய். இது ஒரு பக்கம் இருக்கு. துப்புரவு பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்துங்க, எங்க பணியை நிரந்தரம் பண்ணுங்க, தனியார்கிட்ட ஒப்படைக்காதீங்க. இது நேர்மையான நியாயமான கோரிக்கை. போன ஆட்சியிலும் போராடினாங்க, இந்த ஆட்சியிலும் போராடிட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டத்தை துப்புரவு பணியாளர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு காலையில மிகப்பெரிய அளவுல அடிதடியே நடந்திருக்கு. துப்புரவு பணியாளர்களை அடிச்சு வெளுத்து கையில ரத்த வலிய இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டிற்காகவே உழைக்கிற போராளிகள் ஏசிய போட்டு விட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு அடியில உட்காந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல புரட்சி பண்றவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரியல. துப்புரவு பணியாளர்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய துப்புரவு பணியையும் தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறீங்க. நம்ம ஒரு பகுதி 2 பகுதிக்கு அவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. ஆனா மொத்த தமிழ்நாட்டினுடைய துப்புரவு பணியையும் தனியாருக்கு தாரை வார்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு நாய்களை போல இழுத்துட்டு போறாங்க. என்ன மாதிரியான அரசு? இதுக்கு இடையில இதை திசை திருப்பணும்னு ஒண்ணு. 2வது, நம்ம இதை திசை திருப்பணும்னா சிலிண்டர் கேட்கிறாங்கல்ல, பெண்கள் வாயடைக்கணும். எதுக்காக பெண்கள் வாயடைக்கணும்? அடுத்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல். மற்ற மாநிலங்கள்லாம் இடைத்தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 2வது, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5 இடைத்தேர்தல்கள் மேல வழக்கு நடந்துட்டு இருக்கு. கட்சி தாவர வழக்கு, குதிரை பேர வழக்குன்னு வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு போயிட்டு இருக்கு தோழர்களே. இந்த உச்ச நீதிமன்றம் இன்றைக்கும் தடை விதிச்சிருச்சு. இப்ப அண்ணன் விஜய் என்ன நினைச்சாருன்னா, உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தடைய விலக்கிறோம், உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு நீங்க இடைத்தேர்தல் நடத்திக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துரும். அப்படி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து உடனே இடைத்தேர்தல் வரும். அப்ப நம்ம மக்களை சந்திக்கணும்னா குறைந்தபட்சமாக எதையாவது செஞ்சுட்டு போகணும். ஏன்னா இப்ப இலவச பஸ் பேருந்து நிறுத்தப்பட்டுருச்சு, கட்டணமில்லா பேருந்து நிறுத்தப்பட்டுருச்சு. அதே போலதான் பல விஷயங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. பெண்களும் உழைக்கிற மக்களும் ரொம்ப கொடூரமான பிரச்சனையில இப்ப இருக்கிறாங்க. இதை சரி கட்டணும்னா இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசி விட்டுறணும், அல்லது குறைந்தபட்சம் அறிவிச்சு விட்டுறணும். அப்புறம் வருது வரல இடைத்தேர்தலை முடிச்சுக்கலாம். அதுல ஒரு 5 தொகுதி நம்ம கிடைச்சுன்னா 107 + 5 நெருக்கி 112 வந்துடும். 112னா அப்புறம் ஒரு 5 காங்கிரஸ் அது சரணடைஞ்சிருச்சு. அதனால இதெல்லாம் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ற நம்புறாங்க. அந்த இடைத்தேர்தலுக்காக தான் இன்றைக்கு பல விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கட்டணமில்லா பேருந்த அடுத்த மாசத்துல இருந்து நாங்க விடுறோம் அப்படின்றாங்க. நெருக்கி 3 மாசம் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பெண்கள் இந்த கட்டணமில்லா பேருந்தை நம்பி பல இடங்களில ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டி போய் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அந்த வேலை பார்த்துட்டு வர்றதுக்கு பின்னாடி இந்த கட்டணமில்லா பேருந்து ஒரு பெரிய உறுதுணையா இருந்துச்சு. இதனாலதான் தமிழ்நாட்டுல கம்பெனிஸ்க்கு, ஃபேக்டரிஸ்க்கு வேலைக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சது. நெருக்கி 47% பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க, பொருளாதாரமா சுய கால்ல நிக்க ஆரம்பிச்சாங்க. இதை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற வகையில காலி பண்ணிட்டாரு அண்ணன்.
இப்ப இடைத்தேர்தல் வருது அப்படின்னு அவசர அவசரமா இன்னைக்கு சட்டமன்றத்துல பல விஷயங்களை இது பண்றாரு. பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு அறிவிச்சிட்டார். இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிடும். ஏன்னா விமான நிலையங்கள் போக்குவரத்து இருந்தா மட்டும்தான் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வருவாங்க. அந்த மக்களோடு பேசி அவர்களுக்கு வாய்ப்பான விஷயங்களை ஒதுக்கி அவங்களுக்கு கூடுதல் தொகையை ஒதுக்கி இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க என்ன பண்ணிருக்கணும், செயல்பட வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தீங்கன்னா பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கும். பொருளாதார ரீதியா சொல்றேன். அந்த மக்கள்கிட்ட பேச இருக்கணும், உட்காந்து பேசி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது சரி பண்ணணும், நீங்க தான் உதவணும்னு பேசி இருக்கணும். அரசு எதுவுமே பேசல. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே பல ஸ்டண்ட் அடிச்சவங்க இந்த விஜய் குரூப். இன்னைக்கு அதெல்லாம் பேசாம பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட்டதுன்னு அறிவிச்சிட்டாரு. ரைட்டு, நீ 5 வருஷத்துக்கு எதுவுமே செய்ய போறது கிடையாது, முடிஞ்சிச்சு. இதுல அன்னபூரணி திட்டம், நம்ம ஏற்கனவே இந்த திட்டம் குறித்து பேசும்போதே கோபமா பேசணும். அது என்ன அன்னபூரணி? அன்னபூரணினா பெண்கள் உட்காந்து சட்டி சுரண்டிட்டே இருக்கணும்ன்றதான் திட்டத்தோட நோக்கமே. இலவச சிலிண்டர் கொடுக்கறதுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாமே. அது என்ன அன்னபூரணி? அப்ப அன்னபூரணினா சோறாக்கி போடுறது பெண்ணு. உன் வேலை சோறாக்கி போடு. குழந்தை பெத்து போட்டேன்னா நான் அண்ணன் சீர் செய்யறேன், 1 கிராம்ல மோதிரம் போட்டுறேன். இது எல்லாமே பழமைவாதத்தை, கடைஞ்செடுத்த பழமைவாதத்தை செய்கிற திட்டங்கள். நீங்க மகப்பேறு மருத்துவமனையில போராடிட்டு இருக்கிற பெண்களுக்கு, ரத்த சோகையில் இருக்கிற பெண்களுக்கு மாற்று திட்டங்களை அறிவிச்சிருந்தா நாங்களும் கொண்டாடி இருப்போம். அந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை சொல்லியிருந்தா நாங்களும் கொண்டாடி இருப்போம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மோதிரம் போடுறாராம். என்னங்க நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? சரி, இதுதான் நீங்க அறவை கடத்தனமா இருந்தீங்கன்னா 6 சிலிண்டர்ல 3 சிலிண்டர் கொடுக்குறீங்க. சரிங்க, பரவாயில்ல, கொடுங்க, எங்க பெண்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட்? 2.5 லட்சத்துக்கு குறைவாக குடும்ப வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு தான் கொடுக்கப்படும். இதுல தனிநபர் வருமானம் இல்லைங்க, குடும்ப வருமானமே 2.5 லட்சம். இப்போ துப்புரவு பணியாளர்கள் 19,000 இருந்து 20,000க்குள்ள சம்பளம் வாங்குற, 19,000 சில்லற ரவுண்டா கூட வச்சுக்கிறோம், 20,000. இப்ப அவங்க வீட்டுக்காரமாவும் இவரும் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறைந்தபட்சமாக 40,000 சம்பளம். 40,000 சம்பளம் ஒரு குடும்பம் வாங்குறாங்கன்னா, ஏன்னா இந்தியாவிலே தனி மனித வருமானம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இந்தியாவிலே தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிற மாநிலம், இன்னும் சொல்லப்போனா முதல் இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. தனி மனிதன் நல்லா சம்பாதிக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்க ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு காசே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம மக்கள், எளிய மக்கள் கூட வளர்ந்துட்டோம். சரிங்களா? அப்போ ஒரு துப்புரவு பணியாளர்களா இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாங்குறது 40,000னா உங்க கிரைட்டீரியாக்குள்ளே வரமாட்டாங்க. ஒரு குடும்பமே ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிச்சா, 20,333 அதெல்லாம் விடுங்க, 20,000 ரூபாய் சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க. குறைந்தபட்சம் ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட 30,000 வந்துடும், உங்களுக்கு சிலிண்டர் கிடையாது. என்னதுங்க, யாருக்குங்க காதுல பூ வைக்கிறீங்க? யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வேலையை பாக்குறீங்க? அப்ப உழைக்கிற மக்களுக்கே இந்த உரிமை போய் சேராதே. அப்ப உழைக்கிற மக்களுக்கு கூட கொடுக்காம நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இதுல அவர் ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. சிறு குறு விவசாயிகள், அதுக்கப்புறம் திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. யாரு இங்க ஏமாத்துறீங்க? திருநங்கைகள் எண்ணிக்கையில குறையா இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகளும் எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க. அப்ப இதெல்லாம் கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு மோசமான, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பொய்யான அறிவிப்பை அண்ணன் வெளியிட்டிருக்காரு. முதல்ல புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் சிலிண்டர் கிடையாது. அப்போ ஒரு குடும்பமே சேர்ந்து 20,000க்குள்ள நீங்க சம்பாதிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர். எங்க வாடகை 8,000 10,000ங்க. சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு 2 பெட்ரூம் இருக்கிற வீடை வாடகைக்கு எடுத்தா 25,000 கேட்டுட்டு இருக்காங்க சென்னையில் மாதிரியான பெருநகரங்கள்ல. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குறைந்தபட்ச வாடகையே 10,000 போயிடுச்சுன்னா குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு 10,000, குறைந்தபட்சமா 20,000 சம்பாதிக்கிறாங்க நம்ம ஊர்ல. நீங்க யாருக்கு சிலிண்டர் கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த ஏமாற்று வேலை எதற்கு? இப்ப இடைத்தேர்தல்ல இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தனக்கு சாதகமா எப்படியாவது ஒரு தீர்ப்பை சொல்லிடுவாங்க நம்புறாங்க அந்த கூட்டம். நமக்கு சாதகமா வந்துடும், தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு அவங்க பார்த்தா தடை விதிச்சு விட்டாங்க திரும்ப. இப்போ இடைத்தேர்தலுக்காக அவசர அவசரமா இதை அறிவிக்கிறாங்கன்னா மக்களை வெறும் ஓட்டு வங்கிகளாக பார்க்கிற மோசமான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
அதுலயும் இங்க துப்புரவு பணியாளர்களை யூனிஃபார்ம் இல்லாம பேட்ச் குத்திக்காம ஆர்டினரி ஆடையில வந்து துப்புரவு பணியாளர்களை அடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பாஜகவினுடைய பிளான். இது கூச்சமே இல்லாம நம்ம அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு விஜயண்ணா. அவர் தான் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா அப்படியே தூக்கி நிப்பாட்டிடுவேன் எல்லாரையும், பாலாரும் தேனாரும் ஓடுனாரு. இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் பலரும் ஓட்டு போட்டு தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா பேட்ச் இல்லாம யூனிஃபார்ம் இல்லாம அடியாட்களை அனுப்பி அவங்களை அடிச்சு கையில ரத்தத்தோட ஒரு ஐயா நிக்கிறாரு. நீங்க யாருக்கான அரசை நடத்திட்டு இருக்கீங்க? இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னா அவசரமா ஒரு அறிவிப்பு செய்யறீங்க. அந்த அறிவிப்புல சாமானிய உழைக்கிற மக்கள் பயன்பெறல. அப்ப யாரை ஏமாற்றுகிற வேலையை விஜய் செய்யறார்? இதான் கேள்வி. மக்கள் ஒண்ணும், தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் ஏமாளிகள் இல்லை, அரசியல் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள். அதனால உங்க ஏமாற்று வேலையும் பொய் குப்பைகளும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.